Hi friends, welcome to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் NCERT highlighted part 2 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஸோ செகண்ட் திங் இந்த சீரீஸோட பேர், அதாச்சும் இந்த பிளேலிஸ்ட்டோட பேர் என்னது, NCERT highlighted. ஸோ நான் உங்களுக்கு எதுவும் சொல்லி தரல, நான் NCERTல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு லெசனை ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் எக்ஸாமில் வரும்னு சொல்லிட்டு இதை மட்டும் நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ் ஃப்ளார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கிற விஷயத்த ஸ்பீடாக சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். Based on the position of the calyx corolla and androecium in respect to the ovary on the thalamus, the flowers are described as 3 types. Okay, so first hypogynous flower na enna? The flower in which the gynoecium occupies the highest position while the other parts are situated below it. Ovary in such a flower will be superior. Example, mustard, china rose, brinjal. Hypogynous flower la enna agum pathina, the gynoecium highest position la irukum. The ovary, அதான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் இஸ் கால் கைனீஷியம், நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இப்போ பெரிகைனஸ் ஃப்ளாரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைனீஷியமும் சரி, அதோட மற்ற பார்ட்ஸ், ஃப்ளவரோட மற்ற பார்ட்ஸும் சரி, ஓரளவுக்கு ஈக்குவலான லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பெரிகைனஸ். இந்த ஃப்ளாரில் இருக்க ஓவரி ஹாஃப் இன்ஃபீரியராக இருக்கும். ப்ளம், பீச், ரோஸ். அப்புறம் எபிகைனஸ் ஃப்ளார்ஸ்னால் என்ன? இதில் அந்த தலாமஸ் ரொம்ப பெருசாக வளர்ந்து அந்த ஓவரியை ஃபுல்லாக அப்படியே என்க்ளோஸ் பண்ணிடும். ஒரு கப்புக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி இருக்கும் ஓவரி. ஸோ இதுதான் எபிகைனஸ் ஃப்ளார். இந்த மாதிரி ஃப்ளாரில் ஓவரி இஸ் இன்ஃபீரியர். எக்ஸாம்பிள், குவாவா, குக்கும்பர், ரே ஃப்ளாரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராம்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்போகைனஸ். ஏ ஹைப்போகைனஸ், பி அண்ட் சி என்னது, பெரிகைனஸ், டி எபிகைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்போகைனஸ் பாருங்கள். இதுதான் ஓவரி, நமக்கு தெரியும். இந்த ஓவரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு பல்ஜ் மாதிரி நல்லா உப்பி போன மாதிரி இருக்கும். ஸோ இது டாப் பொசிஷனில் இருக்குது மற்ற ஃப்ளவரோட மற்ற பார்ட்ஸ் விட. ஸோ இது ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். ஸோ நெக்ஸ்ட் பெரிகைனஸ். அப்போது இது ரெண்டும் பெரிகைனஸ். இங்கே இங்கே ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலான பொசிஷனில் இருக்கும். இங்கேயும் பாருங்கள், ஓரளவுக்கு ஈக்குவலான பொசிஷனில் இருக்கும். இந்த இடத்துல கூட ஓரளவுக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இதுதான் பெரிகைனஸ். இப்போது நம்ம எபிகைனஸ் பார்ப்போம். எபிகைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த தலாமஸ் என்ன பண்ணும், ஒரு கப்பு மாதிரி இப்படி வளர்ந்து இந்த ஓவரியை ஃபுல்லாக அப்படியே என்க்ளோஸ் பண்ணிடும். என்ன ஆகும், தலாமஸ் இந்த மாதிரி வளர்ந்ததுனால உள்ள ஓவரி ஃபுல்லாக இப்படி என்க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது பேர் என்னது, எபிகைனஸ் ஃப்ளவர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புரியலனாலும் இந்த தடவை படிச்சு பாருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் ரொம்ப சிம்பிள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் நிறைய விஷயம் இம்பார்ட்டன்ட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இது பேசிக் திங்ஸ் தான், உங்களுக்கே புரியும் படிக்கும் போது. ஏஸ்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா the mode of arrangement of the sepals or petals in the floral bud with respect to the other members of the same whorl. ஸோ இப்போ இதில் 4 டைப் இருக்குது மெயினாக: valvate, twisted, imbricate, vexillary. ஸோ இதில் 5th டைப் ஒன்று இருக்குது, quincuntial. ஸோ இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா இல்லையா சரியே தெரியல, பட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கும் போது இதையும் படிச்சுக்கோங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, பண்ணலாம், அது பண்ணுங்கள். ஸோ இப்போ valvate, twisted, imbricate, vexillary. நீங்கள் இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக என்னென்னு சொல்லிடுறேன். வேல்வேட்டோட எக்ஸாம்பிள் கெலோட்ராபிஸ். வேல்வேட் என்ன ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்குல்ல, இதுதான் வேல்வேட். இதில் என்ன ஆகும், the sepals or petals in a whorl just touch one another at the margin. ஸோ இப்படி இந்த இடத்துல டச் ஆகுது, இந்த செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் இந்த மாதிரி டச் ஆகுது, இந்த மார்ஜினில் இப்படி டச் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வேல்வேட். ஸோ நெக்ஸ்ட்டு ட்விஸ்டட் போகலாம். ட்விஸ்டடில் என்ன ஆகும், ஒன் மார்ஜின் ஆஃப் த அப்பெண்டேஜ் ஓவர்லாப்ஸ் தட் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் வரைஞ்சே காமிக்கிறேன். இந்த செகண்ட் டயக்ராம் தான் நமக்கு ட்விஸ்டட். இருந்தாலும் நான் ஒரு தடவை வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒன்று வரைகிறேன் கரெக்டாக. இது ஒன் ஆஃப் தி அப்பெண்டேஜ், செப்பல் எல்லாம் பெட்டல். ஸோ இன்னொன்று நீங்கள் வரையும் போது நீங்கள் நோட் பண்ணுவீங்க, இதை நான் இப்படி வெளியே வரைகிறேன். வேல்வேட்டில் எப்படி வரும், வேல்வேட்டில் இந்த மாதிரி மார்ஜினில் மட்டும் லைட்டாக டச் ஆகிற மாதிரி வரையணும். பட் ட்விஸ்டரில் அப்படி கிடையாது. ட்விஸ்டரில் ஒன்று உள்ள ஒன்று வெளியே அந்த மாதிரி வரையணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஒரு டயக்ராமை ஹைலைட் பண்ணுறேன். இந்த டயக்ராம் பாருங்கள், ஒன்று உள்ள ஒன்று வெளியே, ஒன்று உள்ள ஒன்று வெளியே அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், வெளியே இருக்குது. அதோட இன்னொரு சைட் பாருங்கள், உள்ளே இருக்குது. இது வெளியே இருக்குது, உள்ளே இருக்குது, வெளியே இருக்குது,
உள்ளே இருக்குது, வெளியே உள்ளே, வெளியே உள்ளே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ட்விஸ்டட். இதோட எக்ஸாம்பிள் என்னது? சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர், காட்டன். ஸோ சைனா ரோஸ்னால் என்ன? சைனா ரோஸ்னால் ஹைபிஸ்கஸ் தான், அதுக்கு இன்னொரு நேம் சைனா ரோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வந்து குல்மொஹர், கேஷியா, இந்த 2 பிளான்ஸில் இம்ப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. Implicate என்ன? If the margins of the sepals or the petals overlap one another but not in any particular direction. Twisted என்ன ஆகும்? ஒன்று உள்ள ஒன்று வெளியே இருந்துச்சு. இங்கே பாருங்க, இது வந்து வெளியே உள்ள, வெளியே உள்ள, உள்ள வெளியே உள்ள வெளியே. இந்த லாஸ்ட் ஒன் பாருங்களேன், எல்லாமே ஆர்டராக போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து ரெண்டுமே உள்ளே இருக்குது. ஸோ நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நமக்கு ட்விஸ்டரில் அப்படி வரல. ட்விஸ்டரில் வந்து நமக்கு வந்து உள்ள வெளியே மட்டும்தான் வந்துச்சு. இதில் வந்து இந்த ஒரே ஒரு அப்பெண்டேஜ் மட்டும் எப்படி இருக்குது? ரெண்டுமே உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து இம்ப்ரிகேட் ஐடென்டிஃபை பண்ண இதான் வந்து ட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ரிகேட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், கேஷியா, குல்மொஹர். நெக்ஸ்ட் வந்து வெக்ஸிலரி, பீ அண்ட் பீன் ஃப்ளாஸில் 5 பெட்டல்ஸ் இருக்கும். இதில் வந்து இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் வெக்ஸிலரின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ வெக்ஸிலரியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் இருக்கும். இது வந்து ஒரு பெட்டல், இது ஒரு பெட்டல், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஸோ 5 பெட்டல் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பெட்டல், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 5 பெட்டல். ஸோ இதில் பிக்கெஸ்ட் பெட்டலுக்கு பேர் என்னது? லார்ஜஸ்ட் பெட்டல் பேர் ஸ்டாண்டர்ட். லார்ஜஸ்ட் பெட்டல் பேர் என்னது? ஸ்டாண்டர்ட். அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் 2 பெட்டல்ஸ் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு இந்த 2 பெட்டல்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து விங்ஸ். திருப்பி இன்னும் 2 பெட்டல்ஸ் வருதுல்ல, அது பேர் கீல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பெட்டல் பேர் ஸ்டாண்டர்ட், ஸோ எஸ் வரும் ஃபஸ்ட்டு, இந்த பெருசாக ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து 2 விங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 2 கீல் வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து வெக்ஸிலரி ஆர் பாப்புலேஷியஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸோட தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரீஷியம் போகலாம். ஆண்ட்ரீஷியமில் நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் வந்து மோனோடெல்ஃபஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள், டயடெல்ஃபஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னு நல்லா அந்த பேராகிராஃபை படித்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், உங்களுக்கே புரிஞ்சிடும். இதில் நான் சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, each anther is usually bilobed and each lobe has 2 chambers. That is the pollen sacs. The pollen grains are produced in pollen sacs. Sterile stamen is called staminode. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேமன்ஸ் யுனைட்டடாகவும் இருக்கலாம், யுனைட்டட் இல்லாமல் இருக்கலாம். இப்போது ஸ்டேமன்ஸ் ஆர் அட்டாச் டு தி பெட்டல்ஸ். எப்போ வந்து ஒரு ஸ்டேமன் பெட்டலோட அட்டாச் இருக்கும் அதுக்கு பேர் எபிபெட்டாலஸ். அது பிரிஞ்சால் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிஃபில்லஸ்னு நான் சொல்லுவோம் when the stamen is attached to the perianth. பெரியாந்த்னு ஒன்று இருக்குது. பெரியாந்த்னு என்னென்னு எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். குவின்கன்ஷியல் எஸ்டிவேஷனாக என்ன, பெரியாந்த்னா என்ன, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு எபிபெட்டாலஸ்னால் என்ன? when the stamen is attached to the petals it is known as epipetalous, பிரிஞ்சாலில் இருக்கும். எபிஃபில்லஸ்னால் என்ன? when the stamen is attached to the perianth as in the flowers of lily. ஸோ இது வந்து எபிஃபில்லஸ். நெக்ஸ்ட் மோனோடெல்ஃபஸ்னால் என்ன? stamens may be united into one bunch. ஸ்டேமன் வந்து நல்லா ஸ்டேமன் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டேமன்ஸ் வந்து ஒரே ஒரு பஞ்சில் இப்படி யுனைட் ஆகிட்டு ஒரு பஞ்ச் மாதிரி இருக்குன்னா அது வந்து என்னது? மோனோடெல்ஃபஸ். சைனா ரோஸ் அதாவது ஹைபிஸ்கஸில் இருக்குது 2 பண்டில்ஸ். இந்த மாதிரி 2 பண்டில்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது பேர் என்னது? டை அடல்ஃபஸ். பீயில் இருக்கும், பீ பிளான்ட்டில். பாலிஅடல்ஃபஸ் வந்து சிட்ரஸில் இருக்கும். ஓகே, பாலிஅடல்ஃபஸ். ஸ்டேமன்ஸ் வந்து நிறைய பிரான்ச்சில் இருக்கும், 2க்கு மேலே. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் பாருங்கள். வேரியேஷன் இந்த லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஃப்ளவரில். எக்ஸாம்பிள் வந்து சால்வியா அண்ட் மஸ்டர்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். கைனீஷியமும் இந்த மாதிரி தான், நீங்களே படித்து பாருங்கள். அப்போ காப்பஸ்னால் என்ன, ஹைலைட்டட் டேர்ம்ஸ்னால் என்ன நல்லா படிச்சுக்கோங்க. சின்காப்பஸ்னால் என்ன, கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்னால் என்னது, கார்பல்ஸ் ஆர் நாட் ஃபியூஸ்னால் என்னது, எந்த ஃப்ளவரில் வந்து கார்பல் ஃபியூஸ்டாக இருக்கும், அப்போ கார்பஸ் எங்கே இருக்கும், சின்காப்பஸ் எங்கே இருக்கும். ரோஸ், லோட்டஸ்லாம் வந்து அப்போ கார்பஸ். மஸ்டர்ட், டொமேட்டோவில் வந்து சின்காப்பஸ். சின்காப்பஸ்னால் வந்து கார்பல்ஸ்லாம் ஃபியூஸாக இருக்கும். அப்போ கார்பஸ்னால் கார்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க, படிச்சு பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பிளாசன்டேஷன் வந்து செம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிளாசன்டேஷன் வந்து அடிக்கடி ஒரு கொஷினாச்சும் வந்துடும். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து 5 டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் இருக்குது. மார்ஜினல், ஆக்சல், பரைட்டல், ஃப்ரீ சென்ட்ரல், பேசல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்ஜினல். இது வந்து மார்ஜினல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஆக்சைல், பரைட்டல், ஃப்ரீ சென்ட்ரல், பேசல். ஸோ இப்போ வந்து இந்த பிளாசன்டேஷன்ஸை அதோட எக்ஸாம்பிளோட படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ மார்ஜினலில் இந்த பிளாசன்டேஷன் என்ன ஆகும்னா, the placenta forms a ridge along the ventral suture of the ovary and the ovules are born on the ridge forming 2 rows. நம்ம வந்து பட்டாணி வந்து அந்த இதுலேருந்து உரிக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ இது பாருங்கள், இதான் வந்து ரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து
இந்த மாதிரி சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இது வந்து மார்ஜினல் எக்ஸாம்பிள் வந்து பி. நெக்ஸ்ட்டு ஆக்சைல் வந்து சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன், ஜென்ரலாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன ஆகும், பிளாசண்டா இஸ் ஆக்சியல் அண்ட் த ஓவியூல்ஸ் ஆர் attached to it in a multilocular ovary. Multilocular ovaryனா என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ரவுண்டு போடுறேன். இந்த ரவுண்டை எத்தனை பார்ட்டாக நான் வந்து டிவைட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பார்ட், இது வந்து ஒரு பார்ட், இது ஒரு பார்ட்டா, இது வந்து ஒரு பார்ட், கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள், 3 பார்ட்ஸ். ஸோ நிறைய லாக்யூல்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஒரே ரவுண்டாக இல்லாமல் லாக்யூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னது ஆக்சைல் பிளாசன்டேஷன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பரைட்டல் பிளாசன்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் டிவைட் ஆகலை, கரெக்டாக. மொத்தமாக சேம் தான், ஒரே விஷயம் தான். இங்கே இந்த ஓவரி வந்து இப்படி வருது. ஸோ இதுதான் பரைட்டல் பிளாசன்டேஷனுக்கும் ஆக்சைல் பிளாசன்டேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன் பரைட்டல் பிளாசன்டேஷன் the ovules develop on the inner wall. சாரி, இது வந்து ஓவியூல்ஸ். சாரி, இது வந்து ஓவியூல்ஸ். the ovules develop on the inner wall. ஓகே, ஓவியூல்ஸ்னால் சீட்ஸில், ஓவியூல்ஸ் வந்து சீட்ஸாக மாறும். ஸோ அது வந்து ஓவியூல்ஸ், ஓவரியில், சாரி. ஸோ ஓகே, அது வந்து ஓவியூல்ஸ். நெக்ஸ்ட்டு ஓவரி இஸ் 1 chambered but it becomes 2 chambered due to the formation of a false septum. அந்த false septumக்கு பேர் ரெப்ளம். இது கொஸ்டின் ஆகிற வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்டர்ட், ஆர்ச்சிமோன், இது ரெண்டுத்துல இருக்குது. சரி, இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே, மார்ஜினல் பிளாசன்டேஷன் எக்ஸாம்பிள் பி, ஆக்சைல் பிளாசன்டேஷன் எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். அப்புறம் பரைட்டல் பிளாசன்டேஷன் எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், ஆர்ச்சிமோன். ஸோ ஆக்சைலுக்கும் பரைட்டலுக்கும் என்ன வித்தியாசம், நிறைய லாக்யூல்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய இதுவாக டிவைட் ஆகிடுச்சுன்னா அது பேர் வந்து ஆக்சைல் பிளாசன்டேஷன். இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் இருந்துச்சு, அங்கே சீட்ஸ் உள்ள வருது, ஓவியூல். ஸோ இது வந்து என்னதுன்னா பரைட்டல் பிளாசன்டேஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ சென்டரில் இருக்கும், அந்த சீட்ஸ்லாம் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் டயாந்தஸ், பிரிம்ரோஸ். அப்புறம் பேசல். இந்த பேசல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நமக்கு வந்து வெக்ஸிலரி ஏஸ்டிவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி நான் பிளாசன்டேஷன்லையும் நமக்கு பேசல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றதை விட. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேசலோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு சன்ஃப்ளவர், அப்புறம் மேரிகோல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட்டுக்கு போகலாம். ஃப்ரூட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ஸ். இட் இஸ் அ மெச்சூர் ஆர் ரைப் அண்ட் ஓவர். இதெல்லாம் நீங்களே படிங்க. பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 2 டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எபிகார்ப், எண்டோகார்ப், மீசோகார்ப், இது மாதிரி 3 பார்ட்ஸ் இருக்குது. பெரிகார்ப்பை இந்த 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். மேங்கோ அண்ட் கோகோனட்டில் ஃப்ரூட் இஸ் நோன் அஸ் ட்ரூப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே டெவலப் ஃப்ரம் த மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரிஸ் ஆர் 1 seeded and they are 1 seeded. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லைன். இந்த லைனில் நமக்கு எவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. இந்த மேங்கோ அண்ட் கோகோனட்டில் வந்து ஃப்ரூட் இஸ் அ ட்ரூப். ஓகே, ஸோ இதில் மோனோகார்புலரி ஒரே ஒரு கார்பல் இருக்கும், சுப்பீரியரான ஓவரி இருக்கும், 1 seeded. ஒரு சீட் தானே இருக்கும் நமக்கு. மேங்கோவில் எத்தனை சீட் இருக்கும், ஒரு சீட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி the mango has the pericarp well differentiated into an outer thin epicarp, a middle fleshy edible mesocarp and an inner stony endocarp. ஸோ அந்த சீடு வந்து எண்டோகார்ப். அந்த தோல் இருக்குல்ல மாம்பழத்தில், அந்த தோல் அது வந்து எபிகார்ப். நம்ம சாப்பிட்ற அந்த பார்ட் வந்து மீசோகார்ப். ஓகே, இன் கோகோனட் வாட் ஹேப்பன்ஸ், த மீசோகார்ப் இஸ் ஃபைப்ரஸ். ஸோ நமக்கு வந்து இந்த நார் இருக்குல்ல, இது வந்து மீசோகார்ப். கோகோனட்டில் ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் டிஃபர் ஆகும். அது எது எபிகார்ப், எது மீசோகார்ப், எது எண்டோகார்ப், அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து சீட்க்கு போகலாம். த ஓவியூல்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் டெவலப் இன்டு சீட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இதை பாருங்கள். ரொம்ப 2 லைன் தான், பட் இருந்தாலும் இதில் நிறைய கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டைகாட்டிலிடனஸ் சீட். ஸோ outermost covering of the seed is the seed coat, நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் seed coat has 2 layers, outer testa, inner tegment. ஓகே, இதை நீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அவுட்டர் பார்ட் வந்து டெஸ்டா, இன்னர் பார்ட் ஆஃப் த சீட் கோட், இது வந்து சீட் கோட்டோட பார்ட்ஸ். Inner part வந்து tegment. So hilum is a scar on the seed coat through which the developing seeds were attached to the fruit. அந்த சீடு வந்து ஃப்ரூட் கூட அட்டாச் ஆகிறதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் போனதுக்கப்புறம் ஒரு ஹைலம்ன்றது வந்து ஒரு ஸ்கார், அந்த தழும்புன்னு சொல்லுவோம். அது அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான தழும்பு. ஸோ அதான் above the hilum is a small pore called the micropyle. Okay. Within the seed coat is the embryo consisting of an embryonal axis and 2 cotyledons. ஸோ இப்போ வந்து டைகாட்டிலிடனஸ் சீட்னா என்ன, 2 காட்டிலிடான் இருக்கும். ஓகே, மைக்ரோபைல்னா என்ன, ஹைலம்னா என்ன, சீட் கோட் இது காட்டிலிடான், plumule, radicle. Plumule வந்து the part which is going to become a shoot. Radicle is the part of the seed which is going to become a root. ஓகே, கீழே இருக்க பார்ட் radicle. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும். எண்டோஸ்பர்மஸ்னா என்ன, நான் எண்டோஸ்பர்மஸ்னா என்னதான் நீங்கள் வந்து படிங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மோனோகாட் சீட்க்கு போயிடலாம்.
மோனோகாட்டிலிடனஸ் சீட். மோனோகாட்டிலிடனஸ்னால் என்ன? ஒரே ஒரு காட்டிலிடான் தான் இருக்கும். காட்டிலிடான் வந்து நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் அந்த சீடில். ஸோ அதுதான் காட்டிலிடான். ஸோ outer covering of the endosperm separates the embryo by proteinaceous layer which is called the alburon layer. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. Next, one large and shield-shaped cotyledon known as scutellum and a short axis with a plumule and a radicle is present. The plumule and the radicle are enclosed in the sheath which are called as coleoptile and coleorhiza. Plumule வந்து ஒரு ஷீத்தில் என்க்ளோஸ் ஆயிருக்கு, அது பேர் வந்து கோலியோப்டைல். பி வரும், பி பி ப்ளூமியூல் கோலியோப்டைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூமியூல் இருக்கா, அதோட ஷீத் பேர் என்ன? கோலியோப்டைல். ஷீட்னா சும்மா ஒரு கவரிங் மாதிரி, ப்ளூமியூல் சுற்றி ஒரு கவர், கோலியோப்டைல். பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. நெக்ஸ்ட் ரேடிக்கல். ரேடிக்கல் வந்து ரூட் கொடுக்கும். ஸோ இந்த ரூட் கொடுக்குற பார்ட் வந்து ஒரு கவரிங், அந்த கவரிங் பேர் கோலியோரைசா. இதில் ஆர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 டயக்ராம்ஸும் பார்த்துக்கோங்க. எந்த பார்ட்ஸ் வந்து எது ரேடிக்கல், அந்த ஷீட் பேர் கோலியோரைசா, ப்ளூமியூல், கோலியோப்டைல், ஸ்கியூட்டெல்லம், எண்டோஸ்பர்ம். இந்த மாதிரி இந்த டயக்ராமை பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு போகலாம். இதில் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது மட்டும் பாருங்கள். பிஆர்னா வந்து என்னது, கேனா என்னது, சினா என்ன, பினா என்ன, ஏனா என்ன, ஜினா என்ன. ஜி கீழே ஒரு லைன் போட்டால் வந்து சுப்பீரியர் ஓவரி, ஜிக்கு மேலே லைன் போட்டால் இன்ஃபீரியர் ஓவரி. ஜி வந்து கைனீஷியமாக சொல்கிறாங்க. அப்புறம் மேல் ஃபீமேல், இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல். இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு செமையான ட்ரிக் சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் ஒரு ரவுண்டு வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்போ இது வந்து மேலே போச்சுன்னா வந்து அது மேல், ரொம்ப சிம்பிளில் மேல் மேலே போகுது. ஃபீமேல் வந்து அப்படி உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஃபீமேல் இங்கே வந்து உங்களுக்கு எஃப் மாதிரி வரும் கரெக்டாக. இது வந்து ஒரு எஃப் மாதிரி இருக்குது, ஒரு எஃப்ஐ போடுங்க. இந்த எஃப்ல இப்படி ஒரு ரவுண்டை போடுங்க. இது வந்து என்னது, நமக்கு ஃபீமேல். மேல் ஞாபகம் வச்சுட்டாலே ஃபீமேல் ஈஸி. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நான் வந்து 2 விஷயம் கண்டுபிடிக்க சொன்னேன். தேர்ட் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் வந்து எந்த ஃபேமிலியோட ஃப்ளோரல் டயக்ராம்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னென்ன சொல்லணும், குவின்கன்ஷியல் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் குவின்கன்ஷியல் சொல்லணும். அப்புறம் வேறு எதுவும் சொன்னேனே, பெரியாந்த் சொன்னேன். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராம் வந்து எந்த ஃபேமிலியோட ஃப்ளோரல் டயக்ராம், அந்த மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா கூட பார்த்துக்கோங்க. இது எந்த ஃபேமிலிலேருந்து வந்துச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. என்சிஆர்டி இல்லவே இல்லை, என்சிஆர்டிலே 3 ஃபேமிலிஸ் தான் இருந்துச்சு சொல்லக்கூடாது. இதுவும் இருந்துச்சு, இது எந்த ஃபேமிலின்னு கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ 3 விஷயத்தையும் யார் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேபேசி ஃபேமிலிக்கு போகிறோம். ஃபேபேசி ஃபேமிலிக்கு இன்னொரு நேம் இருக்குது, பீல் ஆரம்பிக்கும், பாப்பிலினியோடியே. ஓகே, சப் ஃபேமிலி ஆஃப் த ஃபேமிலி லெகுமினேசி. ஸோ இது வந்து ஸ்டெம் எப்படி இருக்கும், லீவ்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் படிக்கணும். இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளவர் வந்து பைசெக்ஷுவலாக இருக்கும், ஜைகோமார்பிக் ஃப்ளவர். ஓகே, ஆக்டினோமார்பிக்னா என்ன, ஜைகோமார்பிக்னா என்ன. ஆக்டினோமார்பிக்னா ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த சைடு டிவைட் பண்ணாலும் அது வந்து சேமாக இருக்கும். அதாவது இப்படி 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 எந்த சைடு நீங்கள் கட் பண்ணாலும் ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கும், அது வந்து ஆக்டினோமார்பிக். ஸோ ஜைகோமார்பிக்னா என்ன, இப்படி இல்லைனா இப்படி பண்ணால் மட்டும்தான் சேமாக இருக்கும், அதுதான் ஜைகோமார்பிக் ஃப்ளவர். ஸோ கேலிக்ஸ் எப்படி இருக்கும், கொரோலாவில் எப்படி இருக்கும். கொரோலாவுக்கு என்ன அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து என்ன வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுட்டர் வந்து பேர் ஸ்டாண்டர்ட், நெக்ஸ்ட்டு 2 குட்டி ஸ்டாண்டர்ட் வரும், 2 விங்ஸ் வரும், 2 கீழ் வரும், ஞாபகம் இருக்கா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃபேபேசி ஃபேமிலியில் அந்த மாதிரி தான் வரும், பி பி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரிகேட் எஸ்டிவேஷன் இருக்கும் கேலிக்ஸில். ஆண்ட்ரிஷியம் எப்படி இருக்கும், கைனிஷியம் எப்படி இருக்கும், டயடெல்ஃபஸ் பாருங்கள். ஸோ ஃப்ரூட்டு, ஃப்ளோரல் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளோரல் ஃபார்முலாவும் அதோட ஃப்ளோரல் டயக்ராமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பேர் என்னது, ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு 2 வரும், அது பேர் என்னது, விங்ஸ். அதுக்கப்புறம் 2 வரும், அது பேர் கீ. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் அதை படிச்சிடலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம கேட்பாங்க, சோயாபீன் பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ஃபேபேசியும் டிக் பண்ணணும். அதுக்காக தான். ஓகே, சொலானேசி நெக்ஸ்ட்டு போகலாம். சொலானேசி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபேமிலி. ஸோ இதுலேயும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோரல் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரீட் கொடுத்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதெல்லாம் படிங்க. லைக் எப்படி சொல்கிறது, பின்னேட்லி காம்பவுண்டு அது இம்பார்ட்டன்ட், ஆக்டினோமார்பிக் இம்பார்ட்டன்ட், பைசெக்ஷுவல், எந்த எஸ்டிவேஷன் இருக்குது, எபிபெட்டாலஸ், சின்காப்பஸ், சுப்பீரியர் ஓவரி, பைலியாக்குலர், ஓகே, ஸ்வோலன் பிளாசென்டா. ஃப்ளோரல் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் நமக்கு தெரியுது, இம்பார்ட்டன்ஸ் இந்த எக்கனாமிக்கலி அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும், படிங்க.
ஃபியூமிகேட்டரி சப்ஸ்டன்ஸ் என்னது, டொபாக்கோ. ஃபியூமிகேட்டரினா என்னென்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 4th விஷயம் இது ஃபியூமிகேட்டரி கண்டுபிடிச்சி சொல்லணும். நெக்ஸ்ட்டு லிலியசி ஃபேமிலி போகலாம். லிலி ஃபேமிலி இதில் சொல்லித்தர எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. நீங்களாம் வந்து இதை இம்பார்ட்டன்ட் விஷயத்தை படிக்கணும். ட்ரைலாக்யூலர் ஓவரி, ஓகே, வித் மெனி ஓவியூஸ். சுப்பீரியர் ஓவரி சுப்பீரியராக இருக்கும். டெப்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது, பெட்டல்ஸ் மாதிரி. இது டெப்பல் தான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. ஸோ இதுதான் 5th விஷயம். டெப்பல்னால் என்ன, இது வரைக்கும் 5 விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து குயின்கன்ஷியல், செகண்ட் விஷயம் வந்து பெரியன்த், தேர்ட் விஷயம் அந்த ஒரு டயக்ராம் காமிச்சு அதில் வந்து நான் உங்களுக்கு கேட்டேன் எந்த ஃபேமிலி சேர்ந்த டயக்ராம், அது எந்த ஃபேமிலிக்கான ஃப்ளோரல் டயக்ராம். 4th விஷயம் வந்து ஃபியூமிகேட்ரினா என்னென்னு கண்டுபிடிக்கணும், ஃபியூமிகேட்ரி. 5th விஷயம் வந்து டெப்பல்னா என்ன. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து யாராவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன். ஓகே, நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பண்ணணும். ஃப்ளோரல் ஃபார்ம்லாம் இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாமில் நாளைக்கு டெப்பல்னா என்னென்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இந்த வீடியோவில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் திருப்பி படிச்சுக்கோங்க. அஸ்பாரகஸ் வரும் வெஜிடபிள்ஸில். கால்ச்சசைன்னு ஒன்று வரும், நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மைட்டாசிஸ் ஃபேஸில் வந்து மியோசிஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, மியோசிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ அகெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளோரல் டயக்ராம். ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து சம்மரியை படித்து பார்த்து அதை இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் ஹைலைட் பண்ணுங்கள். ஓகே, லெசனில் இருக்கிறது தான் சம்மரியில் வரும். எனக்கு தெரிஞ்ச பெருசாக எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ நான் வந்து அதனால் இதை ஹைலைட் பண்ணலை. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் subscribe to my channel for more videos. Do support me regularly. Thank you.